Hi everyone, welcome to Mino for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exam 8 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, factor theorem and splitting the midterm பத்தி தெரிஞ்சுக்க மேல கார்ட்டூன் description லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணிட்டு வாங்க so that இந்த sum உங்களுக்கு இன்னும் சிம்பிளா இருக்கும். And now let's start. Example 8, factorize 6x square plus 17x plus 5 by splitting the midterm and by using the factor theorem. So, ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணியும் இந்த polynomial நமக்கு factorize பண்ண சொல்லியிருக்காங்க. So, first நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கொடுத்திருக்க polynomial p of x is equals to அப்படின்னு எடுத்துக்கிறேன். That is 6x square plus 17x plus 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். So இது வந்து first வந்து நான் splitting the midterm method யூஸ் பண்ணி solve பண்ண போறேன். That is factorize வந்து கண்டுபிடிக்க போறேன். So splitting the midterm method யூஸ் பண்றேன். So for that வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு ax square plus bx plus c equals to 0 இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த b வந்து நான் split பண்ணுவேன். midterm split பண்ணுவேன். அதாவது p q அப்படின்னு சொல்லி ரெண்டு டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணுவேன். அந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணினா எனக்கு இந்த b ஓட வேல்யூ கிடைக்கணும். அந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணினா எனக்கு இந்த a and c ஓட வேல்யூ கிடைக்கணும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓகேவா? சோ இந்த இடத்துல a இருக்க வேண்டிய இடத்துல 6ம் c இருக்க வேண்டிய இடத்துல 5ம் இருக்கு. சோ 6 into 5 பண்ணும்போது எனக்கு 30 கிடைக்குது. சோ நான் p q னு ரெண்டு நம்பர் எடுக்க போறேன். அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணினா எனக்கு 30 கிடைக்கணும். அண்ட் மிடில்ல இருக்கிற டேர்ம் வந்து 17 இல்லையா? சோ அந்த p யையும் இந்த இடத்துல p plus q னு ஒன்னு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அத நான் ஆட் பண்ணினா எனக்கு 17 கிடைக்கணும். சோ நான் இதை எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா இந்த 30 ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதாவது 30 எப்படியான மல்டிபிள்ஸ்லாம் நம்மளால எழுத முடியும் அப்படின்னு கண்டுபிடிங்க. 1 times of 30 எழுதலாம். ஆனா 1 plus 13 பண்ணும்போது எனக்கு 31 ஆயிடும், 17 கிடைக்காது. சோ இது கிடையாது. அடுத்தது 2 times of 15 எழுதலாம். சோ 2 times of 15 எனக்கு 30. அதே 2 plus 15 பண்ணா 17 கிடைச்சிடும். நமக்கு செகண்ட் இதுலயே கிடைச்சிருச்சு. சோ 2 and 5 தான் நம்மளோட p and q ன்ற ஃபேக்டர்ஸ். இஃப் இன் கேஸ் கிடைக்கல அப்படின்னா போய்க்கிட்டே இருங்க. அடுத்து 3 times of 10 பண்ணலாம். 4 timesல வராது. 5 times of 6 பண்ணலாம். இந்த மாதிரி போயிட்டே இருங்க. நமக்கு இங்கே கிடைச்சிட்டதுனால there is no need of these things at all. ஓகேவா? சோ நம்ம back to the form என்ன பண்றோம் அப்படின்னா p q ன்னு ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சோம். அது வந்து 2 and 15. சோ இந்த p of x எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படின்னு பாருங்க. p of x will be equals to 6x square plus இந்த 17x 2x plus 15x அப்படின்னு பிரிக்கிறேன். 17x 2x plus 15x அப்படின்னு பிரிச்சிருக்கேன். plus 5 பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்லயுமே காமனா இருக்கதை எடுக்க போறேன். இந்த x ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு. சோ x வெளியில எடுத்துடலாம். இங்க இருந்து 2 நான் வெளியில எடுக்க முடியும். இங்க இருந்து 2 வெளியில எடுக்க முடியும். வெளியில எடுத்தா 2 times of 3 இல்லையா? அப்ப உள்ள போகும்போது 3x. பாருங்க 2 into 3 6, x into x x square வந்துருச்சு இல்லையா? பிளஸ் இந்த உள்ள x ஐ வெளியில எடுத்துட்டு 2 ஐ வெளியில எடுத்துட்டு அப்ப இங்க ஒண்ணுமே இல்ல. சோ 1 போடணும். ஏன்னா மல்டிபிள் அப்பதான் நமக்கு வந்து 2x திரும்பி கிடைக்கும். இங்க நான் 0 ன்னு போட்டேன்னா எனக்கு 2x into 0 பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். 2x கிடைக்காது. சோ அதனால இந்த கான்செப்ட் இப்படி பண்ணணும். சோ அதே அடுத்தது பாருங்க. இந்த ரெண்டுத்துலயுமே 5 மட்டும் தான் எனக்கு காமனா இருக்கு. சோ நான் 5 காமனா வெளியில எடுத்துட்டேன்னா இங்க வந்து 15 எப்படி கிடைக்கும்? 5 times of 3 தான் 15. சோ 5 வெளியில எடுத்துட்டேன். அப்ப உள்ள என்ன இருக்கும்? வெறும் 3 தான் இருக்கும். சோ 3x plus இருக்கிறது 5 தான். அதையும் வெளியில எடுத்துட்டேன். அப்ப இங்க வெறும் 1 மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க 3x plus 1 3x plus 1 இது காமனா இருக்கு. சோ என்ன பண்றேன்? இந்த 3x plus 1 நான் காமனா வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல வெறும் 2x மட்டும் தான் இருக்கும். பிளஸ் இந்த இடத்துல வெறும் 5 மட்டும் தான் இருக்கும். சோ என்னோட 6x square plus 17x plus 5 அப்படிங்கிற பாலினாமியல் 3x plus 1 into 2x plus 5 ன்னு midterm method யூஸ் பண்ணி splitting the midterm method யூஸ் பண்ணி சிம்பிளா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுவே factor theorem மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. The same polynomial தான். That is p of x will be equals to 6x square plus 17x plus 5. So இப்போ நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்றோம்னா factor theorem மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? So factor theorem மெத்தட் படி எனக்கு x ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்மே இருக்க கூடாது. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 6x square plus 17x plus 5 ன்னு இருக்குது இல்லையா? இதுல இந்த 6 காமனா வெளியில எடுத்துறேன். அப்ப x square plus 17 ல இருந்து 6 என்னால வெளியில எடுக்க முடியாது. சோ டிவைடட்ல நான் x ன்னு போட்டுக்குவேன். 6 ன்னு போட்டுப்பேன். into x
plus similarly 5ல இருந்து 6 என்னால வெளியில எடுக்க முடியாது, so divided by 6 ன்னு போட்டுக்கிறேன். இப்ப இதுதான் என்னோட new p of x. so 6 into இந்த டேர்ம் தான் நான் p of x அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போறேன். ஓகேவா? சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் ஃபேக்டர்ஸ் எதை வச்சு இது இந்த 6 into p of x இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்க ஒரு ஸ்டார் மெத்தடு ஸ்டார் ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கடைசியா தான் இதுக்கப்புறம் எடுக்க போறோம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த x ஸ்கொயர் இங்க இருக்கிற x ஸ்கொயர் பிளஸ் 17 by 6x plus 5 by 6ங்கிறத இப்போ என்னுடைய கரண்ட் p of x, இது என்னோட p of x polynomial. ஓகேவா? சோ எனக்கு இந்த 5 by xங்கிறத என்னோட மல்டிபிள். சோ இந்த 5 by xக்கு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ அதே மெத்தட் தான். எப்படின்னா இந்த 5 by 6 நம்ம எதனாலலாம் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? நமக்கு ஆட் பண்ணா 17 by 6 வரணும். சோ நீங்க அது பண்ணாலும் அது வந்து மிட்டர் மெத்தட்ல போய்டும். சின்ஸ் ஃபேக்டர் மெத்தட்ல யூஸ் பண்றதுனால நீங்க இங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னா என்ன அப்படின்னா எனக்கு ஆன்சர் 5 by 6 வரணும். சோ அது எப்படிலாம் மல்டிபிள்ஸா மாத்தலாம். சோ சிம்பிள் 1 ஓட 5 by 6 மல்டிபிள் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது 2 ஓட மல்டிபிள் பண்ண முடியாது. 2 ஓட மல்டிபிள் பண்ணா அது கேன்சலேஷன் ஆகி வர மாதிரிலாம் இருக்கும். சரி, ஆனா 1 by 2 ஓட பண்ணலாம். 1 by 2 into 5 by 3 பண்ணீங்கன்னா 5 by 6 ன்னு கிடைக்கும். சிமிலர்லி 1 by 3 into 5 by 2 பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு 3 into 2 வந்து 6 ன்னு கிடைக்கும். சோ அப்ப கிளியர்லி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5 by 6 இருக்குது இல்லையா, இதோட நம்மளோட ஃபேக்டர்ஸ்லாம் அப்படின்னு பார்க்கும்போது plus or minus 1 plus or minus 1 by 2 plus or minus 5 by 3 of course plus or minus 1 by 3 plus or minus 5 by 2 plus or minus 5 by 6. சோ இந்த மாதிரி நம்ம இந்த ஓவராலா இத்தனை பிளஸ் ஆர் மைனஸ்ல எடுத்துக்கிறேன். நான் ஏன் இப்படி எடுத்துக்கிறேன்னா இதுல ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது தான் எனக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். சோ நான் இப்போ வந்து எக்ஸ்க்கு பதிலா சே +1 போடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். சோ இப்போ என்னோட p of x வந்து என்னது x ஸ்கொயர் பிளஸ் 17 by 6x plus 5 by 6. since இது எல்லாத்துலயுமே அடிஷன்ல இருக்கிறதுனால நான் அடிஷன்ல எந்த நம்பர் போட்டாலும் எனக்கு 0 கிடைக்காது. ஈக்குவல்ஸ் டு 0 வேல்யூ கிடைச்சாதான் அதுக்கு நான் என்ன வேல்யூ போடுறேனோ அதை என்னால ஃபேக்டரா எடுத்துக்க முடியும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் நெகட்டிவ்ல எடுத்துக்கிறேன். நான் ஏன் நெகட்டிவ்ல எடுத்தேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா எக்ஸுக்கு பதிலா -1 அப்படின்ற வேல்யூவை எடுத்துக்கிறேன். So p of -1 will be equals to -1 square plus 17 by 6 into -1 plus 5 by 6. So என்ன ஆகும்? -1 square வந்து 1 மாறிடும். minus 17 by 6 plus 5 by 6 கிடைக்கும் இல்லையா? so இந்த 1 plus 5 by 6 தனியா பண்ணீங்கன்னா 6 plus 5 11 by 6 minus 17 by 6. of course இந்த வேல்யூ 0க்கு ஈக்குவலா இருக்காது. அப்ப -1ங்கிறது ஃபேக்டர் கிடையாது. so அதே நான் என்ன பண்றேன், எந்த வேல்யூ வேணா எடுத்துக்கலாம். நான் by chance x is equals to -1 by 3 ன்னு எடுத்துக்கிறேன். so அப்போ என்ன ஆகும் அப்படின்னா p of -1 by 3 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா -1 by 3 the whole square plus 17 by 6 into -1 by 3 plus 5 by 6 ன்னு கிடைக்கும். so -1 by 3 நம்ம ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னு வெச்சுக்கோங்களேன். so what we will get is 1 by 3 3s are 9 minus 17 divided by 6 times of 3 will be 18. so 18 plus 5 by 6 கிடைக்கும். so இந்த -17 by 18 as it is வச்சுக்கிறேன். இந்த இடத்துல 9க்கும் 6க்கும் LCM எடுக்கிறேன். so 9 and 6க்கு LCM எடுத்தனா 3 டேபிள்ல 3 and 2 again 3 டேபிள்ல 1 and 2 so 3 3s are 9 9 2s are 18 தான் LCM இல்லையா? so அப்ப எனக்கு LCM வந்து 18 கிடைச்சிருது. நான் இந்த இடத்துல டைரக்டா பண்றேன். so 9 ஓட into 2 போனேன்னா இங்க 2 ஆட் பண்ணுவீங்க plus இந்த இடத்துல 6 ஓட into 3 பண்ணீங்கன்னா plus 15 ஆட் பண்ணுவீங்க. அப்ப பாருங்க -17 by 18 plus 17 by 18 கிடைச்சிருச்சு. அப்ப டெஃபினட்டா இந்த வேல்யூ 0. அப்ப இந்த வேல்யூ 0 வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா x minus of -1 by 3 is a factor of given polynomial. factor of p of x is equals to that is the x square minus 17 by 6x plus 5 by 6 அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சோ இப்போ ஒரு ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் -1 by 3 ன்னு. அப்பனா இன்னொரு ஃபேக்டர் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இல்லையா? -1 by 3 ஒரு ஃபேக்டர் இருந்துச்சுன்னா இன்னொரு ஃபேக்டர் கண்டிப்பா 5 by 2 தான் இருக்கும். அதுவும் மைனஸ்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். சோ அகைன் by guess the trial and error மெத்தட்ல தான் நான் கண்டுபிடிக்கிறேன். சோ x க்கு பதிலாக நான்
நான் minus 5 by 2 னு work on பண்றேன். அப்படி work on பண்ணும்போது minus 5 by 2 the whole square plus 17 by 6 plus 17 by 6 yes plus 17 by 6 into minus 5 by 2 plus 5 by 6 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 25 by 4 minus 17 times of 5 5 ones are 35 5 ones are 5 6 7 8 so 85 divided by 12 plus 5 by 6 again 6 க்கும் 4 க்கும் நான் LCM எடுக்கிறேன். so 4 க்கும் 6 க்கும் நம்ம LCM எடுத்தோம்னா 2 and 3 again 2 1 and 3 2 2s are 4 4 3s are 12 12 தான் LCM ஆ கிடைச்சிருக்கு as it is. so minus 85 divided by 12 plus இங்க ஓவராலா 12 தான் LCM. so 4 ஓட எதை மல்டிபிள் பண்ணா 12 கிடைக்கும்னா into 3 பண்ணினா இங்க 75 plus 6 ஓட எதை மல்டிபிள் பண்ணா 12 கிடைக்கும்னா into 2 so மேல into 2 பண்ணினா எனக்கு plus 10 just normal LCM எடுத்த addition அவ்வளவுதான். so minus 85 by 12 plus 85 by 12 which is equals to 0. அப்ப clearly x minus of minus 5 by 2 is a factor of x squared plus 17 by 6x plus 5 by 6 அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர்ன்றது கிடையாது. எதனால அப்படின்னா நான் ஸ்டார்டிங்ல 6 into p of x ன்னு பிரிச்சேன். சரி இந்த இடத்துல நான் இந்த அசம்ஷன்ஸ்க்குலாம் கொண்டு வரதுக்கு முன்னாடி 6 into p of x ன்னு பிரிச்சேன். இந்த p of x க்கு தான் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம். இந்த 6 ன்னு வெளியில அப்படியே தான் இருக்கு. ஸோ அந்த 6 இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 6 into p of x அப்படின்னு எழுதுறேன். அப்போ 6 into எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சது வந்து x minus of minus 1 by 3 into x minus of minus 5 by 2. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறேன். ஸோ 6 into x plus 1 by 3 into x plus 5 by 2 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஸோ அகெயின் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உள்ள LCM எடுத்துக்கிறேன். ஸோ 6 into 3x plus 1 by 3 into 2x plus 5 by 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சின்ஸ் இதெல்லாமே மல்டிபிள் இருக்கனால 3 2s are 6 again 2 and 2 get cancelled. அப்ப 3x plus 1 into 2x plus 5 இது ரெண்டு தான் factor of the given polynomial 6x square plus 17x plus 5 னு கன்க்ளூட் பண்ணலாம். இதுல என்ன ஒரு இது அப்படின்னா என்ன ஒரு ஆச்சரியம் இல்லை அதுனா இங்க என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே தான் உங்களோட ஸ்பிளிட்டிங் த மிட் டர்ம் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணதுலயும் ஆன்சர் வந்திருக்கும். ஸோ எந்த சம்க்கு எந்த மெத்தட யூஸ் பண்ணணும்ன்றது தான் உங்களோட கான்செப்டே. இங்க பாருங்க 3x plus 1 into 2x plus 5 தான் ஸ்பிளிட்டிங் த மிட் டர்ம்ல ஆன்சரா கிடைச்சது. the same தான் இங்கேயும் 3x plus 1 into 2x plus 5 தான் உங்களோட ஆன்சரா கிடைச்சிருக்குது. Okay, so hope you understand this sum clearly. If you still have any doubts இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, we will clarify. இதே example 7 பத்தி தெரிஞ்சுக்கோங்க, லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. example 9 பத்தி தெரிஞ்சுக்கோங்க, ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Maths. Also don't forget to hit the bell icon for future updates. And Maths customer subject feel பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனல் ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.